Hallelujah. 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 Amen. விசேஷமாக இந்த நாள்ல இந்த இடத்திலே வரும்படியாய் தேவன் சித்தம் கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Ich möchte dem Herrn besonders Danke sagen, dass ich heute an diesem Ort dabei sein darf. பாஸ்டர் டேவிட் பாவி அவங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் என்னை ஏற்றுக்கொண்டு அழைப்பு கொடுத்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் விசேஷமாக பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். Ich bedanke mich besonders bei Pastor David, aber auch bei euch allen, dass ihr mir die Einladung geschickt habt und dass ich heute mit euch hier dabei sein darf. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைமுக்குள்ள மிகவும் சாரமாக சில காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Ich habe eine kurze Zeit erhalten, um das Wort zu geben, und ich möchte auch kurz predigen. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். Nehmen wir 2. Korinther Kapitel 3. அதில் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். Ich lese dort das Vers 5 vor. எங்களால் ஏதாகும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Also auf Deutsch fängt es an eigentlich schon bei 4. Und eine solche Zuversicht haben wir durch Christus zu Gott, nicht, dass wir von uns selbst aus tüchtig wären, sondern dass wir uns etwas anrechnen dürften, als käme es aus uns selbst, sondern unsere Tüchtigkeit kommt von Gott. Amen. 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 அவர் கொடுத்த தகுதியால் நினைக்கிறேன். அவருக்கு ஸ்தோத்திரம். Dank der Tüchtigkeit, die Gott mir gegeben hat, stehe ich heute hier. Hallelujah. Power. Not this power. Holy Spirit power. எல்லாரும் வச்சிருக்கீங்க இது. Ich habe alle eine Bibel. எல்லாரும் வச்சிருக்கீங்க. யாராவது புதிதாக வந்திருக்கிறவர்கள் கண்களை உயர்த்தீர்களா? செய்து Können diejenigen, die zum ersten Mal hierher gekommen sind, kurz ihre Hände stecken? First time here. Alle, die zum ersten Mal hier gekommen sind. God bless you. Gott segne euch. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலே இந்த வேதாகமம் இருக்குதான்னு சொன்னேன். இந்த வேதத்தில் இருப்பது என்ன? Ich habe euch gefragt, habt ihr die Bibel? Was steht genau in dieser Bibel? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். Die Versprechungen und die Verheißungen von Gott. I believe நீங்க எல்லாருமே இதை படிக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்க படிக்கிறீர்கள். தினமும் இது ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. Ich glaube, dass ihr alle die Bibel täglich liest und im Glauben von Christus unterwegs seid. இந்த வசனத்தை படித்து அங்க வச்சுட்டு நம்ம பாட்டுல போறது அல்ல. Wir sollten nicht das Wort lesen und auf die Seite legen und einfach weitergehen. அதை என்னதாக்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். Ich sollte es zu mir nehmen, es sollte meins werden. அதை எடுத்துக்கொண்டு நான் அதை பிடித்துக் கொண்டு என் வாழ்நாளில் ஓட வேண்டும். Ich sollte es annehmen, es festhalten und mit diesen Worten unterwegs sein. Daily சாப்பிடுறீங்க தான் Ihr esst doch täglich 3 times or 4 times. 3-mal, 4-mal. ஆனால் இந்த வசனம் எங்களுக்கு சாப்பாடா இருக்குது. அப்படினாலே Das Wort ist auch für uns eine Nahrung. இதை பிடித்துக் கொண்டு ஓடினால்தான் உங்களுடைய வாழ்வு தினமும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மாற முடியும். ஆமென். Erst wenn wir das Wort bei uns haben, können wir uns täglich ändern. முதல்ல ஒரு சில காரியத்தை சொல்லிவிட்டு நான் எதை குறித்து பேச போறேன் என்று போகிறேன். அதுக்கு முதல் ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். Ich möchte kurz etwas erzählen, bevor wir mit dem Wort weiterfahren. தினமும் வாசிக்கணும் பைபிள். Die Bibel sollten wir täglich lesen. தியானிக்க வேண்டும். Und nachdenken. அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். Und mit der Bibel beten. இது என்னோடு பேசினார் என்று எடுத்துக்கொண்டு Der Gott spricht mit mir, das sollte ich verstehen. இதை பிடித்துக் கொண்டு Das Festhalten நாம் ஓட வேண்டும். und rennen. ஆனால் இந்த உலகத்துல வாழ்றோம். Wir leben auf dieser Welt. சில வேளை அது சாத்தியமாய் இருக்கும். Vielleicht ist es nicht möglich.
ஆனால் நம் சிந்தை மாற வேண்டும். Aber wichtig ist, dass unsere Gedanken sich verändern. இந்த வசனத்தை பார்த்து கேட்டு படித்து ஜெபித்து விட்டவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 1:22 சொல்லப்படுகிறது. In Jakobus 1:21 steht geschrieben, wir sollten die Bibel lesen, nachsinnen und genauso leben. ஆமென். Amen. நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். Ich bin heute zum ersten Mal hierher. பாஸ்டர் தாவீது எனக்கு லாங் டைம் தெரிஞ்சாலும் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். Obwohl ich Pastor David so lange kenne, bin ich heute zum ersten Mal hier. வாசல்ல வரும் பொழுது Als ich hierher kam, ஆண்டவர் எனக்குள்ள சொன்னார், bless this church. Gott sagte zu mir, segne diese Gemeinde. நான் ஆசீர்வதித்துக் கொண்டு உள்ளே வந்தேன். Ich habe diese Gemeinde gesegnet und kam rein. வந்த பின் உள்ளே ஆண்டவர் எனக்குள்ள இன்னொரு வார்த்தையை தந்தார். Als ich hierher kam, hat mir Gott noch ein Wort gegeben. சமாதானம். Frieden. சமாதானம். Peace. Amen. சமாதானம் சொன்னார். Amen. நாளை இந்த வேளையில நான் சொன்னேன், இந்த வார்த்தைகளை படித்து எவித்து பிடித்துக் கொண்டு ஓடுவதற்கு எங்களுடைய சிந்தை மாற வேண்டும். தினம் Damit wir so leben können, wie die Bibel es uns vorschreibt, müssen unsere Gedanken sich ändern. சிந்தை தெளிவாக இருக்க வேண்டும். Wir müssen klar denken können. ஆமென். அதனாலே ரோமர் 12:2 சொல்லப்படுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:2. Im Römer 12:2 steht geschrieben, அதிலே சொல்லப்படுகிறது, எப்படியாய் இந்த வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் எப்படி சிந்தை மாறும் என்பதை வசனத்துக்கூடாக சொல்லிக் கொண்டு போக விரும்புகிறேன். da steht geschrieben, wie wir die Bibel lesen sollen und genau. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. Und lasst euch nicht diesen Weltlauf an, sondern lasst euch in eurem Wesen verwandeln durch die Erneuerung eures Sinnes, damit ihr prüfen könnt, was der gute und wohlgefällige und vollkommene Wille Gottes ist. Amen. இங்கே நன்மை பிரியம் என்று இருந்தாலும் பரிபூரணமான சித்தம், the perfect will of God. Der gute und der wohlgefällige und vollkommene Wille Gottes. சிந்தை மாறினால் வாழ்க்கை மாறும். Wenn unser Sinn oder unsere Gedanken sich ändern, dann wird auch unser எப்படி Leben sich ändern. எப்படி சிந்தை மாறும்? Wie kann sich unser Sinn ändern? பணம் இருந்தா, வீடு இருந்தா, வாகனம் இருந்தா, குடிச்சா, பொறிச்சா, Vielleicht haben wir ein Haus oder ein Fahrzeug, wir trinken, wir saufen uns. அல்லது நிறைய காணி, பூமி, நிலம் எல்லாம் இருந்தா சிந்தை மாறிவிடும். Vielleicht haben wir auch ganz viel Schatz oder einen Reichtum. Vielleicht können auch dadurch unsere Sinne sich ändern. No. Nein. தேவனுடைய வாக்குத்தத்தம் நம் சிந்தையை மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சிந்தை மாற வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. Damit unsere Gedanken sich ändern, brauchen wir nur das Wort Gottes. என்று சொன்னால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். Hat es uns verheißen und wird sein Versprechen halten. தீத்து 1:3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தீத்து Nehmen wir Titusbrief. முதலாம் அதிகாரம் Titusbrief 1. 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Vers 3. எப்படி என்று சொன்னால், பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை தந்த இந்த வேளையில பொய்யுரையாதவர், வாக்குத்தத்தம் தந்தவர், மாறாதவர். But we have to take responsibility ourselves. Amen. Also auf Deutsch steht es eigentlich bei 2 schon geschrieben. Aufgrund der Hoffnung des ewigen Lebens, das Gott, der nicht lügen kann, vor ewigen Zeiten verheißen hat, zu seiner Zeit aber hat er sein Wort geoffenbart in der Verkündigung, mit der ich betraut worden bin nach dem Befehl Gottes unseres Retters. இவ்வளவு செய்வதற்கு நாம் தான் எங்களை அர்ப்பணித்து பொறுப்புணர்வோடு விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். Damit wir das beibehalten können, müssen wir uns hingeben. மல்கியா 3:6 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கிறேன். Wir nehmen Malachi. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மல்கியா 3:6. Malachi 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியால்
அப்படினால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பொய்யுரையாத தேவன், நான் கர்த்தர், நான் மாறாதவர். sagt uns, ist unser Gott, der nicht lügt und verändert sich nicht. ஆனால் நாம் மாறிவிடுகிறோம். Aber wir verändern uns. Jesus never changes. Gott verändert sich nicht. Jesus ändert sich. Yesterday, today and forever. Gestern, heute und für immer. அவர் மாறாதவர். Verändert sich nicht. அவர் பொய் சொல்ல மாட்டார். Lügt uns nicht நாங்க an. மாறிடுவோம் சில Wir வேளையில. verändern uns vielleicht. சிந்தை மாறி படிப்போம் நினைப்போம், படிக்க மாட்டோம் அல்லது ஜெபிக்க மாட்டோம். Vielleicht möchten wir beten, aber beten doch nicht. ஆனால் இயேசுவின் வழி சொல்லுகிறது, Aber Gottes Wort sagt, மாறாத நேசருக்கு உண்மையாயிருந்து நாம் பொய் சொல்லுவோமானால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். ஆமென். Gottes Wort verändert sich nicht, er lügt uns nicht an. Amen. இந்த வேளையில எண்ணாகமம் 23, Numbers 23:19, Numbers எண்ணாகமம் 23:19 அங்கே சொல்லப்படுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. எண்ணாகமம் 23:19. 3. Mose 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. எண்ணாகமம் 23:19. Entschuldigung, das ist 4. Mose. 4. Mose 23:19. Gott ist nicht ein Mensch, dass er lüge, noch ein Menschenkind, das ihm etwas gereut wurde. Was er gesagt hat, sollte er es nicht tun. Was er geredet hat, sollte er es nicht ausführen. ஆமென். அப்படினாலே வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அதை பொறுப்புணர்வோடு விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு ஓட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. Er hat es uns verheißen, aber wir haben die Verantwortung erhalten, uns hinzugeben und nach seinem Willen zu leben. 2 கொரிந்தியர் 1:20 2 Corinthians 1:20 சொல்லுகிறது, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். 2. Korinther 1:20 steht geschrieben, und so viele Verheißungen Gottes es gibt, in ihm ist das Ja und in ihm ich auch das Amen. Gott zum Lob und uns. ஆமென். அன்பானவர்களே, தேவன் வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த இடத்திலே நான் முக்கியமாக சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால், பொறுப்புணர்வோடு விசுவாசத்தோடு நாம் ஓட வேண்டும். எபிரேயர் 11:33. Gott hat es uns verheißen, also müssen wir uns die Verantwortung tragen. எபிரேயர் 11:33. வசனம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில இல்லை, என்னுடைய வாழ்க்கையே இல்லை. அதனால வசனத்துக்கூடாக நான் உங்களுக்கு சொல்வதனால் அதுதான் நல்லது என்பதை நான் உங்களுக்கு கருத்தோடு சொல்ல Ich விரும்புகிறேன். sage euch viele Texte, weil mein Leben ist gar nicht wirklich ohne das Wort Gottes. ஆமென். வார்த்தை தான் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது. Das Wort wird unser Leben ändern. Thank you. Amen. 11:33 என்ன சொன்னால், இந்த இடத்திலே Hebräer 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஆமென். Die durch das Glauben Königreiche bezwangen, Gerechtigkeit wirkten, Verheißungen erlangten, die Rachen der Löwen verstopften. Amen. ஆமென். அதனாலே எங்கள் ஒவ்வொருடைய இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். In jedem einzelnen von euch hat Gott seine Verheißungen gesprochen. விசுவாசிக்கிறீர்களா? Glaubt ihr das? ஆமென். ஆமென். அப்படினாலே எல்லா பகுதியிலும் நாம் அதை பிடித்துக்கொண்டு ஓடும் பொழுதுதான் வாக்குத்தத்தை அவர் தந்திருக்கிறார். உங்களுடைய மற்ற பொறுப்புணர்வோடு போகும்பொழுது அந்த வெற்றிகரமாய் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். Wir können mit Gott unterwegs sein, auf diesem Marathon sein, wenn wir die Verantwortung übernehmen und sein Wort festhalten. இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு முதல் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்களை தேவன் நேசிக்கிறார். Ihr wisst, das Volk Israel, das wird von Gott geliebt. இங்கே வந்து உங்களுக்கு வார்த்தையின்படி பார்க்கும்பொழுது யாத்திராமம் 3ஆம் அதிகாரத்திலே In 2. Mose Kapitel 3 அங்கே வந்து தேவனுடைய இருதயத்துல ஒரு
பாரம் இருந்தது. என்னன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்திலே வேதனையோடு இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். Dort sehen wir, dass Gottes Herz eigentlich schwer war, weil er sah, das Volk Israel und das Volk Ägypten unterdrückt wurde. அங்கே மோசேயை அந்த முச்சடியில சந்தித்த பின் அவரோடு பேசுகிறார். Er kam zu Mose und sprach zu ihm. அதிலே இப்பொழுது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 2. Mose 3, அதில நான் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Vers 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கின்ற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆள்வோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். Und der Herr sprach, ich habe das Elend meines Volkes in Ägypten sehr wohl gesehen, und ich habe ihr Geschrei gehört über die, welche sie antreiben. Ja, ich kenne ihre Schmerzen, und ich bin herabgekommen, um sie zu erretten aus der Hand der Ägypter und sie aus diesem Land zu führen. அப்படியே 9ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். Vers 9. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிறதையும் கண்டேன். Und nun siehe, das Geschrei der Kinder Israels ist vor mich gekommen, und ich habe auch ihre Bedrängnisse gesehen, wie die Ägypter sie bedrückten. ஆமென். இந்த இடத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். Wir lesen hier, dass das Volk Israel unter die Ägypter bedrückt wurde. ஆமென். அதனாலே இந்த ஜனங்களை எகிப்தில் இருந்து அவர் ஒரு தேசத்துக்கு வாக்கு பண்ணுகிறார். Hat ihnen verheißen, dass sie von dort herausbringen wird und in einen neuen Ort bringen wird. எங்கேருந்து எல்லாருக்கும் தெரியும், எங்க ஒரு ப்ராமிஸ் வேர்ட் கொடுக்கிறார், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், எங்க போகலாம் என்று, எங்க போக அனுப்ப வேண்டும் என்று. Was steht geschrieben? யார் சொல்வீங்க? Wohin bringt Gott das Volk Israel? கானான். ப்ராமிஸ் லேண்ட், கானான் தேசத்துக்கு உங்களை நான் அனுப்புவேன். வாக்கு பண்ணினாரா இல்லையா? Hat ihnen verheißen, wird sie in das Land Kanaan bringen. Hat ihnen verheißen. ஆமென். இப்ப வாக்கு பண்ணி அவர்கள் மோசே மூலமாக நடந்து நாட்கள் 40 வருஷம் நடந்து வருகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே எல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஆமென். Wir lesen, dass sie 40 Tage unterwegs waren und von Ägypten nach Kanaan gingen. Also er hat sein Wort gehalten. பொய் சொல்லாதவர், மாறாதவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். Lügt nicht, redet sich nicht, und hat seine Verheißung. இப்படியே மோசே எத்தனையோ லட்சம் பேரை நடத்தி கொண்டு வருகிறார். So Mose führt diese Menschenmenge. அங்கே 13ஆம் அதிகாரம் நம்பர்ஸ், நாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, Wenn wir im 4. Mose 13 lesen, கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு சொல்லுகிறார். der Herr sprach zu Mose. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிறவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். Sende Männer aus, dass sie das Land Kanaan auskundschaften, dass ich den Kindern Israels geben will. Von jedem Stamm ihrer Väter sollt ihr einen Mann schicken, laut Fürsten aus ihrer Mitte. அங்கே ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலை நடந்து கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். Die Menschen hatten Bedrängnis, aber sie durften weggehen. ஆனால் கானானுக்கு கிட்ட போய்விட்டார்கள். Sie gehen in die Nähe von Kanaan. ஆனால் அதை போய் பார்க்க வேண்டும் என்று 12 கோத்திரத்திலும் ஒவ்வொருவராய் அனுப்பி 12 பேரை அனுப்ப சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். Bevor sie dorthin gehen, sagt Gott, Mose soll Männer schicken aus jedem Stamm die Väter, um das Land zuerst anzusehen. நிறைய காரியங்கள் நடந்தாலும் டைம் இல்லை. இப்பொழுது 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Lesen wir Vers 25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்றபின் திரும்பினார்கள். Und nachdem sie das Land 40 Tage lang ausgekundschaftet hatten, kehrten sie zurück. 12 பேர் 12 Menschen கிட்டவாறு போய் அந்த கானான் தேசத்தை கர்த்தர் சொல்லிட்டு சுற்றி பார்த்து அறிந்து விட்டு வர சொல்லி 12 பேர் போறாங்க. Er schickt 12 Männer, damit sie das Land auskundschaften. Und
Sie kehren dann zurück. இந்த 12 பேர்ல போயிட்டு 40 நாள் கழிச்சு வந்து கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன். எப்படி? Nach diesen 40 Tagen kommt sie zurück und geben die Informationen weiter. வாக்கு பண்ணினவரை மறக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கு, அதுதான் எங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கு. ஆமென். Sagt ihnen, vergiss diesen nicht, der uns das verheißen hat. Das gilt auch für uns. இந்த 12 பேர்ல 10 பேர் பேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. Von diesen 12 Männern haben 10 eine schlechte Information weitergegeben. 2 பேர் குட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. Und 2 Männer haben gute Informationen weitergegeben. ஆனா 12 பேரும் ஒன்றதான் பார்த்தாங்க. Aber alle 12 haben es gleichzeitig angeschaut. அந்த 10 பேர் அந்த 10 பேர் பேட் இன்ஃபர்மேஷன் பிள்ளையான ஒரு கருத்தை கொடுத்ததுக்கு காரணம், Warum haben diese 10 Männer nicht gute Informationen weitergeleitet? சூழ்நிலைகளை பார்த்து சரியான பதில் கொடுக்காம அது சரியில்லைன்னு சொல்லி வந்தாங்க. Sie haben eigentlich nur grob geschaut, oder? Und haben dadurch die Informationen erhalten. அந்த குட் இன்ஃபர்மேஷன் கொடுத்த 2 பேரும் கூட சூழ்நிலைகளை பார்த்தார்கள். Auch diese 2 Männer haben es angeschaut. ஆனால் வாக்கு பண்ணினவருடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசத்தோடு பார்த்தார்கள். ஹalleluya. An die Verheißung des Herrn gedacht und an das geglaubt und so haben sie auch die Informationen erhalten und weitergegeben. ஆமென். உங்களுக்கு வாக்கு தத்துவம் தந்தால் இந்த 2 பேரை போல இருப்பீங்களா 10 பேரை போல இருப்பீங்களா? Wenn ihr eine Verheißung bekommt, wird ihr wie die 10 Männer sein oder wie die 2 Männer? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Er hat euch berufen, er ist wahr. சொன்னவர் வாக்கு மாறாதவர். Er hat es uns verheißen, er wird es nicht ändern. இப்ப 10 பேருடைய இன்ஃபர்மேஷனை நான் கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். Wir lesen die 10 Informationen von diesen 10 Menschen. 28ஆம் வசனம் வாசிக்கலாம். Vers 28. 13ல 28. யாராவது வாசிப்பீங்களா? எனக்கு கொஞ்சம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அதுக்கு முன்பதாக தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கு முதல் Aber das Volk, das im Land wohnt, ist stark und die Städte sind sehr fest und groß. Und wir sahen auch Söhne Enaks dort. Die Amalekiter wohnen im Land des Negev. 27ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவர்கள் மோசேயை நோக்கி, நீ எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. Und dann Vers 27. Und sie erzählten ihm und sprachen, wir sind in das Land gekommen, in das du uns sandtest. Und es fließt wirklich Milch und Honig darin. Und dies ist seine Frucht. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல, அங்க சொல்லுற வார்த்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். Sie bestätigen eigentlich, es ist ein Land und in diesem Land gibt es Milch und Honig. ஆனாலும் அங்க சிலது சரியில்லைன்னு சொல்றாங்க. Aber trotzdem gibt es etwas, das nicht gut ist. இப்பொழுது 29ஆம் வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபேசியரும் எமோரியரும் மலை நாடுகளில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். Die Amalekiter wohnen im Land des Negev, die Hethiter, Jebusiter und Amoriter, aber wohnen im Bergland und die Kanaaniter am Meer und entlang des Jordan. இப்பொழுது 32ஆம் வசனம் வாசிப்போம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அடுத்தது, அங்கே ராட்சதர் பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். 32 and 33. Und sie also 32 und 33. Und sie brachten das Land, das sie erkundet hatten, in Verruf bei den Kindern Israels und sprachen: Das Land, das wir durchzogen haben, um es auszukundschaften, ist ein Land,
das seine Einwohner frisst. Und alles Volk, das wir darin sahen, sind Leute von hohem Wuchs. Wir sahen dort auch Riesen, Söhne Enaks, aus dem Riesengeschlecht. Und wir waren in unseren Augen wie Heuschrecken, und ebenso waren wir auch in ihren Augen. இப்பொழுது 30வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். Dann Vers 30. Kaleb aber beschwichtigte das Volk gegenüber Mose und sprach: Lasst uns doch hinaufziehen und das Land einnehmen, denn wir werden es gewiss bezwingen. ஆமென். ஆமென். நான் ஆரம்பத்துல சொன்னேன், வாக்குத்தத்தத்தை உறுதியாய் தொடர்ந்து விடாமல் பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும் சொன்னால் சிந்தை மாறி இருக்க வேண்டும். Ich habe am Anfang gesagt, wenn wir eine Verheißung bekommen, sollten wir uns so festhalten und unsere Gedanken mit diesen Verheißungen verbinden. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் தான் தேவன் கூட்டி வந்தார். Der Herr hat alle Menschen aus dem Volk Israels mitgenommen. கிட்ட வந்தாயிற்று. Sie sind in die Nähe gekommen von Gott. கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு கிட்ட வந்தாயிற்று. Sie stehen kurz vor dem Betreten des Land Kanaan. இந்த 10 பேர் கொடுத்த ராங் இன்ஃபர்மேஷன், அவர் துர்ச்செய்தி கொடுத்ததனால ஜனங்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். Die Menschen waren dann hoffnungslos, weil die 10 Menschen dann falsche Informationen weitergegeben haben. அன்பான பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். Unser Gott, hat uns Verheißungen gegeben und wird es erfüllen. கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 10 நம்பி போகிறதா, 2 பேர் சரியான சொல்றார்கள், எதை நம்பி போவது? Sollten wir die 10 Menschen glauben, wo uns sagen, hey, dort gibt es viele Menschen und das ist uns eine Gefahr, oder sollten wir die 2 Menschen glauben, die eine gute Botschaft uns sagen? ஆமென். அன்படினால இந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க வெட்டுக்கிளி. Sie sagen Heuschrecken. வெட்டுக்கிளியை போல நாங்க இருக்கிறோம்னு சொன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், எங்களை நசிச்சு போடுவாங்க, நாங்க அங்க போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 10 பேர் Sie sagen dort Heuschrecken. Wir fühlen uns wie Heuschrecken. Diese werden uns zertreten, wenn wir dorthin gehen. இப்பொழுது நம் 14ஆம் அதிகாரத்துல நான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்க விரும்புகிறேன். முதல் வசனத்தை வாசிங்கம்மா ப்ளீஸ். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். படிக்கணும். இப்ப வந்து lesen wir in 4. Mose 14, 1 und 2. Da erhob die ganze Gemeinde ihre Stimme und schrie, und das Volk weinte in dieser Nacht. Und alle Kinder Israels murrten gegen Mose und Aaron. Und die ganze Gemeinde sprach zu ihnen: Ach, dass wir doch im Land Ägypten gestorben wären und noch in dieser Wüste sterben würden. பாருங்க, இங்க வந்து சபையார் எல்லாரும், அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இந்த அங்க போக வேண்டாம்னு சொல்லி கூக்குரல் இடுகிறார்களாம். Wir sehen, dass das Volk angefangen hat zu murren. Also sie wollten nicht hingehen. மோசே நேரோன் நடத்தி வந்தவர்களுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்களாம். Sie stehen auf gegen Mose und Aaron und fangen an zu murren. அதுக்கு பிறகு இங்க பார்க்கும் பொழுது 10 பேர் சொன்ன செய்தி எல்லாரையும் இடற பண்ணுகிறதை அவர்கள் சொன்ன 10 பேருடைய அந்த பேட் நியூஸ் எல்லாரையும் குழப்புகிறது. Wir sehen, dass die Information, welche diese 10 Männer weitergegeben haben, alle durcheinander gebracht hat. அதனால 12ஆம் அதிகாரத்துல ரோமர்ல சொன்னேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Darum steht ja im Römerbrief geschrieben, wir sollen klar denken müssen. மற்றவர்கள் சொல்லுறதை கேட்டு அல்ல, வாக்கு பண்ணினவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். Wir sollen nicht gehorchen, was die anderen sagen, sondern wir sollten uns an die Verheißung klar festhalten, was Gott uns gegeben hat. ஆமென். ஒரு வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், wenn wir diesen Gewinn erhalten sollen, ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு போக கூடாது. wir sollten nicht Gründe finden. Reason and success never travel together. ஆமென். காரணமும் வெற்றியும் ஒன்றாக பிரயாணிக்க முடியாது. Also ein Grund und ein Gewinn können nicht zusammen miteinander gehen. ஆமென்.
நாங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்று வாக்கு பண்ணிவிட்டார் ஆண்டவர். Er hat ihnen verheißen, ihr werdet das Land Kanaan einnehmen. ஆனால் இங்க பார்த்து பெரியாக்கள் அவங்க நசிப்பாங்க. இது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஜனங்கள் 10 பேர் சொன்னதுனால எல்லாரும் கூக்குரலிட்டு இழக்க போகிறார்கள். Anstatt dass sie denken, hey, oh Gott hat es uns verheißen, sie glauben an diese Informationen, welche diese 10 Menschen gesagt haben und haben Angst, dass sie zertreten werden von diesen Riesen. அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெளிவாக இருப்போம். Denkt an klar zu denken. கர்த்தருடைய சித்தம், the perfect will of God. Gott hat ein perfektes, er hat perfekte Wille für uns. தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து நாம் நடப்போம். Wir sollten auf die Stimme des Herrn hören und nach seinem Willen leben. யாரும் எதுவும் சொல்லட்டும். Egal was die anderen sagen. ஆமென். நாம் எப்பொழுதும் நினைக்கிறோம், ஆவியானவர் எனக்குள்ள வாரும், எனக்குள்ள கிரியை செய்யும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், எனக்குள்ள வாரும், என்னோடு கூட இருக்கும் சொல்லி நாம் எப்பொழுதும் சொல்லுகிறோம், வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம். Wir sagen ständig, Heiliger Geist, komm in uns, stärke mich. Heiliger Geist, komm zu mir, stärke mich. ஆனால் Aber நாம் அவருக்குள் போக கற்றுக்கொள்ள வேண்டும். wir ஹalleluya. müssen anfangen zu denken, wie kommen wir zu ihm? ஆமென். அப்பொழுதுதான் அதுல நிலைச்சு நிற்க முடியும். Dann können wir standfest sein. எப்பொழுதும் அவர் எனக்குள்ளான் இருக்கிறார். Er ist immer in euch. அவன் இயேசு ஏற்றுக்கொண்ட போது முத்திரை போட்டு விட்டார். Als ihr Jesus akzeptiert habt, hat er ein Siegel gemacht. Er ist in euch. நான் அவருக்குள், அவர் எனக்குள், நான் அவருக்குள். அப்பொழுதுதான் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள். ஹalleluya. Wir müssen anfangen zu denken, er in mich und ich mit ihm. Wenn wir dieses Denken haben, können wir Früchte bringen. ஆமென். ஆமென். இப்பொழுது இங்கே பார்க்கிறோம், பாருங்கள் 26ஆம் அதிகாரம் வாசிப்போம். 26ஆம் வசனம் 14:26. 4. Mose 14:26. 26 வாசிப்போமா? பின்னர் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கேட்டேன். அடுத்தது, நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு சொல்வேன், உங்களுக்கு செய்வேன் என்பதை நீ என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் உரைக்கிறார். Ich lese es mal. Und der Herr redete zu Mose und Aaron und sprach, wie lange soll ich diese böse Gemeinde dulden, die gegen mich murrt? Ich habe das Murren der Kinder Israels gehört, dass sie gegen mich erheben. Darum sprich zu ihnen, so wahr ich lebe, spricht der Herr. Ich will genauso an euch handeln, wie ihr vor meinen Ohren geredet habt. பாருங்க, நாங்க இங்கே சாகிறது நல்லது. Sie sagen, es ist besser, wenn wir hier sterben. இந்த வனாந்தரத்திலே சாகிறது நல்லது. In dieser Wüste ist es besser zu sterben. எப்படி இருக்கு ஆண்டவருடைய இதயம்? Stellt euch vor, wie war das Herz Gottes? அன்பான பிள்ளைகளே, Liebe Kinder, நம்முடைய வாழ்வில் தேவன் எவ்வளவு செய்திருக்கிறார். Gott hat so vieles in unserem Leben gemacht. நாம் யாரும் அவருக்கு விரோதமாய் எந்த நிலையிலும் முறுமுறுக்கவே கூடாது. Wir sollten niemals vor ihm gehen und murren. விசுவாசத்தோடு, Wir müssen ihn glauben, பொறுமையோடு, in Geduld, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு mit dieser Verheißung, நாம் உண்மையாய் ehrlich, ஓட வேண்டும். müssen wir mit ihm unterwegs sein. அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல நான் போதாது. நான் உண்மையாக சொல்வேன், என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நான் இல்லை என்று ஆண்டவரை பற்றி சொல்லுறேன் சொன்னால் இதுதான் நான் செய்தேன். ஹalleluya. Hier, weil Gott es mir verheißen hat und ich an ihm festgehalten habe. Dank ihm bin ich heute hier. எதுவும் யாரும் என்னவும் சொல்லட்டும், Egal wer was sagt, ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். es ist wichtig, was sagt der Herr zu mir oder zu mir. ஆமென். 2 பேர் சொல்றாங்க. இப்ப 2 Menschen sagen, அதுக்கு அங்க பின்னால சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது 14ல இங்க 28 வாசிச்சோம் இல்லையா? இப்பொழுது
இந்த இடத்துல யோசுவாவும் காலேப்பும் சொல்லுகிறார்கள். Joshua und Kaleb sagen danach, ஆறாம் வசனம் 14 ஆறாம் வசனம் வாசிப்போம். 1. Mose 14,6. தேசத்தை சுற்றி பார்க்கிறவர்களில் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பின்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அடுத்தது இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அப்ப இப்ப வந்து Vers 6 sagt, und Joshua, der Sohn Nuns, und Kaleb, der Sohn Jephunes, die auch das Land erkundet hatten, zerrissen ihre Kleider. Und sie sprachen zu der ganzen Gemeinde der Kinder Israels: Das Land, das wir durchzogen haben, um es auszukundschaften, ist ein sehr, sehr gutes Land. ஆமென். பாத்தீங்களா, உண்மையாகவே அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நல்ல தேசம், நாங்க அங்க போவோம். Die zwei sagen, es ist ein sehr gutes Land, lasst uns dorthin gehen. ஆமென். இப்பொழுது 8ஆம் வசனம். Vers 8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹalleluya. Wenn der Herr Gefallen an uns hat, so wird er uns in dieses Land bringen und es uns geben. Ein Land, in dem Milch und Honig fließt. ஆமென். ஆமென். பாருங்க, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, Liebe Geschwister, உங்களுடைய வாழ்க்கையிலும் in eurem Leben, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், auch wenn ihr wisst, dass euer Herr ein ehrlicher Gott ist, der euch verheißen hat, எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தடையாக இருக்கலாம். manchmal ist unser Umfeld ein Grund dafür, dass wir nicht an diese Verheißungen glauben. ஆமென். 12 பேர் போனதுல 10 பேர்ட்ட அந்த நியூஸ், அந்த செய்தி, துர்ச்செய்தி என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடாது. 12 Menschen gingen hin und 10 davon haben schlechte Nachrichten gegeben. Das sollte in unserem Leben nicht passieren. அவங்க கொடுத்த செய்தி சூழ்நிலை பார்த்து சுயத்தில பேசினது. Sie haben eigentlich wie selbstgesinnt geredet. அவங்களோட போன 2 பேர் பேசினது, தேவ அழைத்ததவர் உண்மையுள்ள, வாக்கு பண்ணினவர் மாறாதவர் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க, நல்ல தேசம், எங்களை அவர் நேசிக்கிறார், எங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். Die zwei haben dann gesagt, der Herr, der liebt uns, er hat es uns verheißen und es ist ein sehr gutes Land, lasst uns hingehen, denn er hat es uns verheißen. ஆமென். சமாதானம் என்று இந்த வீட்டுக்குள்ள, இந்த இடத்துக்குள்ள வரைக்கும் ஆண்டவர் சொன்னார். Als ich hierher kam, hat Gott gesagt, Frieden. வாக்கு பண்ணினதுல உறுதியா நில்லுங்க. Glaubt an die Verheißungen des Herrn. அவிசுவாசம் வேண்டாம். Nicht Glaube ist nicht gut. எப்பொழுதும் விசுவாசிப்போம். Lasst uns immer im Glauben standfest sein. நீடிய பொறுமையோடு போவோம். Lasst uns mit Geduld unterwegs sein. அப்படி போகும் பொழுது Wenn wir so unterwegs sind, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் dann werden wir die Verheißungen des Herrn நிச்சயமாக ganz sicher அவர் நிறைவேற்றுவார். erhalten. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், Hebräer 6. கடைசியில என்னுடைய டைம் முடிந்து விட்டது. Ich habe nicht viel Zeit. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சொன்ன டைமுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் Hebräer 6, 11, 12 வாசிப்போம். 11 und 12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிந்தறியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. Wir wünschen aber, dass jeder von euch denselben Eifer beweise, dass ihr die Hoffnung mit voller Gewissheit festhaltet bis ans Ende, damit ihr ja nicht träge werdet, sondern Nachfolger deren, die durch Glauben und Geduld die Verheißungen erben. ஆமென். விசுவாசம், Glaube நீடிய பொறுமை, und ganz viel Geduld. ஆண்டவருடைய ஆவியின் கனியில் அவருக்கு உண்டு நீடிய பொறுமை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தத்தை நாங்கள்
பிடித்து கானானுக்குள் யோசுவா காலை போல பிரவேசிக்க முடியும். hat uns Geduld gegeben und auch wir können wie Joshua und Kaleb das Land erhalten. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். Gott ist gut. பாடுங்க. God is good. God is good. ஹalleluya. இந்த வசனம் எல்லாம் நீங்க படிச்சிருந்தாலும் நான் எப்படி செயல்படுறேன் என்று என்னை நானும் உங்களை நீங்களும் சிந்தித்து பார்த்து விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடுவோம். Wir haben jetzt die Verse gelesen und es verstanden. Ab heute werden wir mit Geduld und Glaube unterwegs sein. Amen. 5 minutes. Yeah. Oh, amen. பாருங்க, ஆபிரகாமை உங்களுக்கு தெரியும் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. Ihr kennt Abraham, er ist der Vater des Glaubens. ஆமென். மோசஸ் ஆதியாகமம் புத்தகம் உங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. Ihr habt sicher 1. Mose gelesen. அங்கே 50 அதிகாரம் இருக்கிறது. Dort gibt es 50 Artikel. அதுல முதல்ல இருந்து 11 அதிகாரம் வரை 4 சம்பவங்கள் நடக்குது. Von 1 bis 11 gibt es 4 verschiedene Inhalte. 12வது அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை 4 நபர்களை குறித்து பேசப்படுகிறது. பேர்கள் 4 ஆட்களை. Von Kapitel 4 bis 50 ist von 4 Personen geschrieben. ஆமென். அந்த 11 அதிகாரத்திலும் 4 காரியங்கள் நடக்குது. ஆண்டவர் சிருஷ்டித்தார், பாவம் நிறைந்த காரியம் இருந்தது, பின்பு நோவாவின் மூலமாய் பேழைக்குள்ளாக அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டது, பின்பு பாபேல் கோபுரம் பெருமை உண்டாக்கியதை காட்டினது. Also es sind 4 Dinge nicht passiert. Gott hat die Welt erschaffen, dann kam die Sünde, dann passierte das mit Noah und die Arche. பாபேல் கோபுரத்தை கட்டி ஜனங்கள் தங்களுக்கு பெருமை கட்டி விழுந்த காரியம். Dann hat das Volk dieses Babel gebaut und sich selbst dann erhoben. ஆமென். அந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தால், Wenn wir von 12 bis 50 lesen, 4 பேரை பற்றி படிக்கிறோம். அதுல es steht von 4 Personen geschrieben. இவ்வளவுதான் 50 அதிகாரத்தில் இருக்கிறது. Das ist alles in diesen 50 அந்த 4 பேர் யாரு? Wer sind diese 4? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அவருக்கு 75 வயசு. Gott rief Abraham im Artikel 12 und er war அந்த இடத்துல 70 Jahre. ஆமென். அப்ப என்ன சொல்றார்? நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு அழைத்து வாக்கு கொடுக்கிறார். அங்கேயும் பார்த்தா Er hat Abraham gerufen und hat es auch ihm verheißen. என்ன கொடுக்கிறார்? Was hat er ihm gesagt? நீ என்ன செய்? நான் சொல்றது நீ கேள். அந்த 12 ஒன்று வாசிப்போம். ஆதியாகமம் 1:12. Lesen wir 12:1. Sorry. im 1. Mose 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தை, உன் இனத்தையும் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் காண்பிக்கிறது போ. நிறுத்துங்கம்மா. Der Herr aber hatte zu Abraham gesprochen, geh hinaus aus deinem Land und aus deiner Verwandtschaft und aus dem Haus deines Vaters in das Land, das ich dir zeigen werde. அங்கேயும் பார்க்கிறோம் 75 வயசுல அவர் எல்லாம் சொல்லி எங்க போறன்னு தெரியாம ஆபிரகாம் போறார். Abraham war 75 Jahre alt und er wusste nicht was, aber er hat Gott geglaubt und ging los. அவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். Auch ihm hat es Gott verheißen. 15ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். ஆதியாகமம். Lesen wir 1. Mose 15. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். Also es wäre Vers 5. Und er führte ihn hinaus und sprach, sieh doch zum Himmel und zähle die Sterne, wenn du sie zählen kannst. Und er sprach zu ihm, so soll dein Same sein. Und Abraham glaubte dem Herrn und das rechnete er ihm als Gerechtigkeit an. ஆமென். இப்ப 12ஆம் அதிகாரத்துல வாக்கு பண்ணி போன்னு சொன்னார். எங்க போக தெரியாம போனா
Er hat es Abraham im Artikel 12 verheißen und hat gesagt, geh los, aber Abraham wusste nicht wo. இப்ப 15ஆம் அதிகாரத்துல 5 6 இப்ப படிச்சோம். வானத்து அண்ணன் வந்தவர் மண்ணை எழுதிப்பார் உன்னால முடியுமா இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. Und im 15 verheißt er ihm, sieh hoch und zähl mal die Sterne, so sollen deine Samen sein. யாரோ ஒருவருக்கு இந்த இடத்துல ஒரு வாழ்க்கையில வருகிற இன்கம் இல்ல அள்ளி பெருகி தர போகிறார். ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டவர். Der Herr hat mir ein Wort gegeben, irgendjemanden wird er sein Gehalt so steigen lassen. சம்பளம் கூட்டி பெருக போகுது. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. யார் ஏற்றுக்கொள்றீங்க? ரிசீவ் இட். ஆண்டவர் சொல்றார் உங்க வாழ்க்கையில சம்பளம் கூட போகுது. Der Herr sagt in meinem ஒருத்தருக்கு Leben, மட்டும் அம்மா சம்பளத்தையே காணல. will das niemand haben? ஆமென். நட்சத்திரம் எண்ண முடியுமா? Könnt ihr die Sterne mal zählen? மண்ணை அள்ளி எண்ண முடியுமா? Könnt ihr mal die Sandkörner இப்படி zählen? பிளஸ் பண்ணி உன்னை வாக்கு பண்ணி உன்னை கொண்டு போறேன்னு சொல்றார். So wird er euch segnen. உங்களுக்கு சம்பளம் கூடும் என்று சொல்றார். Er sagt euch, ihr werdet eine Lohnerhöhung. பேசாம இருக்கிறீங்க? Seid ihr nicht happy? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Er glaubt an Gott. ஆமென். ஆமென். ஹalleluya. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துற இந்த கதிரையெல்லாம் நிரப்ப போகிறார் இந்த சபையில் ஆத்துமாக்களை. Der Herr hat mir ein Bild gegeben, diese Stühle werden in den nächsten Tagen gefüllt sein. ஆமென். ஆமென் காணாது. சொல்லுங்க ஆமென். Wenn ihr gleich glaubt, dann Amen sagen. ஆமென். இப்படித்தான் ஆபிரகாம் துள்ளி இருப்பார். ஆனா அவருக்குள்ள அப்படி துள்ளி இல்லை. இது எப்படி நான் பிள்ளை இல்லை என்று சொன்னார். Abraham hatte Angst. Der Herr sagt, ich werde die Samen erhalten, aber ich bin ja 75, wie soll ich mein Vater werden? ஆமென். ஆனால் 18ஆம் அதிகாரத்துல முடிக்கணும். 18ஆம் அதிகாரத்துல ஒரு தூதன் வந்து சொல்றார் உடைய மனைவி கர்ப்பவதியா இருப்பாள் உட்பவ காலத்துல சொல்லிட்டார். Im Artikel 18 dann kam ein Engel zu ihm und sagte, deine Frau wird einmal schwanger sein. 21ஆம் அதிகாரத்துல சொல்லி இருந்தபடி உரைத்தபடி கடாட்சமாகி ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். Und so wie es der Herr ihm versprochen hatte, lesen wir im Artikel 21, dass Abraham einen Sohn erhalten hatte. ஆமென். 75 வயசுல 12ஆம் அதிகாரத்துல சொன்னவர் இப்ப 21ஆம் அதிகாரத்துல 100 வயசுல பிள்ளை பெற்றார். Wir lesen am Anfang, er war 75, hat eine Verheißung erhalten, aber seinen Sohn erhielt er mit 100 Jahren. 25 வருஷம் 25 Jahre später. வாக்குத்தத்தத்தை தியானித்து படித்து எனக்கண்டு பிடிச்சுக்கொண்டு நீடிய பொறுமையோடு ஓடினபடியினால் அதை வெற்றியாக சிறந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஹalleluya. 25 Jahre erhalten, weil er die Verheißung Gott mit Glaube Amen. Geduld bewahrt hat und ihm gefolgt ist. ஹalleluya. ஆமென். இதோட நான் நிறுத்துகிறேன். பாருங்க 100 வயசுல ஈசாக்கு பிறந்தார். Mit 100 Jahren bekam er seinen Sohn Isaac. அவர் பெரிய வியாதியாகி அங்கேதான் ஆபிரகாம் சந்ததியாக அவர் வாக்கு பண்ணினதை எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமுக்குள் அவர் நிறைவேற்றினார். Durch Abraham hat dann Gott seine Generation gesegnet. அதனால நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்கிறோம். Darum beten die meisten, wenn sie beten, der Gott Abrahams, der Gott Isaaks, der Gott Jakobs ist auch mein Gott. ஆமென். இது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து இப்படிப்பட்ட 2 பேர் தான் மட்டும் என்ற பண்ணினதுக்கும் இந்த 10 பேர் வராம ஜனங்களே அங்கே வனாந்திரத்திலே செத்தார்கள் என்று பார்க்கிறதுக்கு இந்த ஆபிரகாம் இன்னும் ஒரு விசுவாசத்தை நம்ம கூட்டி தந்ததுக்காக சொன்னேன். Ich habe die Geschichte von Abraham nochmals erzählt, weil damit wir dran denken, die 2 Personen haben die gute Information weitergehalten. Sie haben an die Verheißung geglaubt, so wie auch Abraham. Amen. Hallelujah. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத தேவன். Unser Gott, er hat es uns verheißen, er wird es nicht ändern, er lügt. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். Er wird die Verheißungen, die wir alle bekommen haben, சமாதானத்தோடு போங்க. ihr werdet mit Frieden unterwegs sein. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். Er hat es euch verheißen, er ist der wahre Gott. வாக்குத்தத்தம் தந்தவரே, வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும்
வருவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. ஆமென். நன்றி இயேசுவே. எல்லாரும் எழுந்து நின்று நன்றி இயேசுவே பாடுவோம். நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Everybody sing. நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஒருபோதும் மறவாதை நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாள் உம்மை மறவாத அவர் ஒருவர் தான். நான் அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். Darum danke ich ihm. அதான் இந்த பாட்டின் கருத்து. வாக்கு கண்டவர் மாறாதவர். Das ist die Übersetzung von diesem Lied. தேங்க்யூ. நன்றி. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றிருப்பார். நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் தாவீதுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்கின்ற உடன் ஊழியக்காரர் முப்பர்கள் கூடவே இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் விசேஷமாக புதிதாக வந்த உள்ளங்களிலே இயேசு நல்லவர், அவர் சொன்ன வாக்கு மாறாதவர் என்பதை மனுஷர் மாறலாம், அவர் மாறாதவர் என்று உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு அந்த புதியவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். பொறுப்படும் சகல துதி கன மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்தி அடியனை தாழ்த்தி உங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Danke für das Wort heute Morgen. Gott ist treu. Amen. Gott ist treu. Wollen wir auch das Land einnehmen? Ich glaube, wir alle wollen das verheißene Land, ja, einnehmen, ja. Halleluja. Wir wollen heute zum Ende von diesem Gottesdienst Jesus danken, dass er gekommen ist, dass er gestorben ist am Kreuz, dass er sein Blut gegeben hat, dass wir ihn kennenlernen durften, dass wir ihn annehmen durften in unser Herz. Wenn jemand heute Jesus Christus noch nicht angenommen hat in sein Herz, dann möchte ich dir sagen, nimm Jesus an in dein Herz. Komm heute zu ihm. Halleluja. Durch ihn kommt das verheißene Land. Halleluja. Komm, lass uns einfach einen Moment miteinander danken und dann werden wir Gott noch mit einem Lied zum Ende vom Gottesdienst. Jesus, wir loben dich. Wir loben dich für das Wort von vorne. Danke, dass du die Gedanken hast. Wir haben miteinander verstanden, du bist treu. Auch wenn das Volk Israel untreu war und wir auch immer wieder untreu sind, so bleibst du doch treu. Amen. Wir geben dir alle Ehre und wir flüchten uns zu dir. Wir glauben an deinen Namen. Ich glaube, dass du Land für uns verheißen hast. Wir wollen heute uns entscheiden, ganz neu miteinander. Wir wollen als Gemeinde, aber auch persönlich das verheißene Land einnehmen. Halleluja. Danke. Danke, Halleluja. Wo Milch und fließt. Preis seinen Namen, Jesus. Amen. Amen. Halleluja. Singen wir nächstes Lied. Halleluja. Wenn jemand hier ist und Gebet wünscht und diesen Zeitpunkt möchte singen, kann man jetzt auch nach vorne kommen, zu singen und zu beten und heilen oder was auch immer das Anliegen sein wird. Halleluja.
Ende vom Gottesdienst segnen wir noch einander. Wenn wir miteinander segnen, auch übereinander hinauf, ich möchte jeder Gottes segnen und nachher werden wir noch einen Abschlusslied singen nach diesem Gebet. Herr Jesus, danke, du bist ein Gott, wo Abraham gesegnet hat. Und danke, dass auch wir gesegnet sein dürfen. Jesus Christus, und danke, dass der Segen Abrahams auch auf uns gekommen ist durch Jesus. Und deshalb sprechen wir heute jetzt am Ende von diesem Gottesdienst diesen Segen aus. Danke, dass dein Volk, deine Kinder gesegnet sind. Wir segnen auch einander heute. Wir segnen einander. Und danke, dass wir in der kommenden Woche an all den Orten, wo du uns hingestellt hast, Licht und Salz sein dürfen und für andere zu gesegnet sein dürfen. Vater, Sohn und Heiliger Geist, danke für deine Gegenwart, nicht nur hier an diesem Ort, sondern in jedem persönlich. Wisst ihr nicht, dass ihr der Tempel Gottes seid? Halleluja! Singen wir noch zu den Energie, da werden wir den Gottesdienst beenden und Gemeinschaftszeit haben. Halleluja. Halleluja. Letzte Schuss, richtig kräftig. Halleluja. Halleluja. Wir haben Olli. Für Jesus. Für Jesus.
Halleluja. Bye, bye. Bis bald. Gott liebt euch. Badet in seine Freude. Halleluja. Galater 5, 22, 23. Wo Christus ist, das alles in uns. Halleluja. Er ist die Liebe. 1. Korinther 13. Halleluja. Ich segne euch für diese Worte im Namen Jesus. Danke, Jesus, was du angefangen hast in die Herzen der Menschen. Willst du vollenden. Nicht, weil wir gut sind, sondern weil er gut ist. Halleluja. Amen. Ciao.